பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு ஏக்கம் சிலுவையில். ஏன்னா 4 பூக்களை பார்த்தோம்: மன்னிப்பு, ரட்சிப்பு, ஒப்படைப்பு, தவிப்பு. ஆனால் இது ஜனத்துக்காக ஏங்கினார். எனக்கு அன்பானுடைய அதை பார்த்த வேதநாய சாஸ்திரி தான் ஒரு பாட்டு எழுதினார். ஏங்கினார். எதுக்கு? இன்னைக்கு மனுஷன் எதுக்கோ ஏங்குறோம், ஆனால் ஆண்டவர் ஏங்கினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஏக்கம் மற்றவங்களுக்கு புரியலை. ஏன்னா தாகமாக இருக்கிறேன். அந்த தாகத்தை, என்ன தாகம் மக்களுக்கு புரிஞ்சுக்கல. அவங்க தாகம்னு உடனே தண்ணீர் கேட்குறாரோன்னு தான் நினச்சாங்க. ஆனால் அவருடைய தாகம் என்ன? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்தும தாகம். நாம் கூட எல்லாம் பாடுறோம். உங்கள் வேதத்தை திருப்பி யோவான் 19 மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். வாசிங்க, சொல்லுங்க. வசனம் 28, 28, 29 கூட 2 வசனத்தையும். யோவான் 19, 28, 29 இந்த 2 வசனத்தையும் தேடி கையில் மறக்காமல் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? எங்கோதே என்னகந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. எங்கோதே என்னகந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. பூங்காவிலே கனி தேங்கி நிர்மல்நாடு, பூங்காவிலே தேங்கி நிர்மல்நாடு, போங்கிய புதிரங்கள் நீங்கி துயர் கண்டு. எங்கோதே என்னகந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. குரு செடுத்து எருசலேம் தாண்டி மலை அடுத்து, பிள்ளல் பிள்ளை கொடுத்து அவர் மீண்டும் பசை கொடுத்து, நாதனையும் விதம் மீதமொன்றில்லாமல், நாதனையும் விதம் மீதமொன்றில்லாமல், சோதனையாய் வரும் வேதனையை கண்டு. எங்கோதே நகந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. காட்டி கொடுக்க சீமோன் பேதுரு மறுதலிக்க, சுதாயேரோது மிக்க வேகு தீதாய் உடைக்க, ஆசாரமில்லியே ஆசாரிகளிடம், ஆசாரமில்லி ஆசாரிகளிடம், நீசகிசை கொடும் தோஷம் அதை கொண்டு. எங்கோதே என்னகந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. எங்கோதே என்னகந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க கேட்போமா? யோவான் 19, 28 இருந்து. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறணும். என்ன வேத வாக்கியம் நிறைவேறணும்? சங்கீதக்காரன் அழகாக எழுதி வச்சிருக்கார். 22ஆம் சங்கீதத்தில்
14-15 வசனத்தை பாருங்க. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, ஓட்டை போல காய்ந்து போயிட்டு வாயெல்லாம் அப்படி காஞ்சி வச்சுக்கிறோமே நாவெல்லாம். என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, தாகம் தூளிலே போடுகிறீர், என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். அது மட்டுமல்ல, 69-21 அடுத்தாவில் அப்படியே வாசிங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடித்து கொடுத்தார்கள். எனக்கு அன்பாருடைய தாகம், நாம் அன்னைக்கு பாடுறோமே, தாகம் தாகம் வென்றி தாகம் தாகம் வென்றி நிலைத்து பார்க்கையிலே உள்ளம் உடையதப்பா, நிலைத்து பார்க்கையிலே உள்ளம் உடையதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையதப்பா. இதை வச்சுதான் பக்தர்கள் அந்த காலத்தை தீர்க்க தரிசன பாடல் எழுதினாங்க. உன்னையன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாய் தந்த மல்லுயிர் ரட்சகரே, எனக்கு அன்பான உலையிலிட்ட மெழுகாய் உருகவை இயேசு சுவாமி என்னார். உலையிலிட்ட மெழுகு எப்படி உருகிறோம்? இதான் தீர்க்க என் எலும்புகளெல்லாம் ஓட்ட போல காஞ்சி போச்சு, என் மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. அப்படி இருந்த இயேசு தாகமாக இருக்கிறேன். ஏனையா தாகம்? ஏன் தாகம்? 3.5 வருஷ காலம் நடந்து 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 அப்போஸ்தலர் 10:38 படி நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆனாலும் மக்கள் அறியல. அதுதான் பிரச்சனை. அதனால தான் தாகத்தை குறித்து வேதத்தில் எத்தனையோ காரியத்தை சொல்கிறோம். தாகங்கிறது அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மோரை வச்சுக்கிறோம். ஏன்னா தாகம் எடுத்துடக்கூடாது. தாகத்தினால வனாந்தரத்தில் கதறின ஆகாரை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் நேசித்தவன், இவனால் என் வீடு கட்டப்படணும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டவன், இப்போ இவனை புறம்பே தள்ளுனவுடனே கொஞ்சம் தண்ணீரையும் பிள்ளையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டா. வனாந்தரத்தில் போய் அலைந்து திரிந்தாள். தண்ணீர் காலியான உடனே அவள் போய் சத்தமிட்டு அழுதாள். அதே நியாயாதிபதிகளை நீங்கள் பார்க்கும்போது சிம்சோன் லேவியின் பள்ளத்தாக்கை கர்த்தர் திறந்து கொடுக்கலன்னா அவன் அப்பவே போயிருப்பான். ஒரு கழுதை தாடை எலும்பு வச்சு என்ன பண்ணா
1000 பேரை கொன்னுட்டு 15-18 நியாயாதிபதிகள் வாசிங்க. அவன் மிகவும் தாகமடைந்து, ஏன்னா சண்டை ஓட்டு அடுத்த 1000 பேரை கொன்னுட்டான். இப்ப தாகம் உண்டாயிருச்சு. கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த மகா ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேயின் பள்ளத்தாக்கை திறந்தார், விளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடி வந்தது. குடித்த போது அவன் ஜீவன் அவனுக்குள் வந்தது. அதனாலதான் நாம பாடுறோம், ஒற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, நிபநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, நிபநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியில் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியில் வரங்களினால் என்னை நிரப்பும். ஒற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, நிபநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்வலையை பிளந்து மனநரத்திலே, கத்தாவே முந்தனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்வலையை பிளந்து மனநரத்திலே, கத்தாவே முந்தனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் எனக்கு அன்பானே, லேயின் பள்ளத்தாக்க திறந்த போது அங்கிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு எண்ணாகமத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே அவன் கண்மலையை அடித்த போது ஆண்டவர் பேசத்தான் சொன்னார். ஆனா படுத்தின டென்ஷன்ல என்ன செஞ்சுட்டான்? ஆமா, வாசிங்க அந்த எண்ணாகம் 20:12 மிக அழகா. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடிச்சிட்டான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். ஆனா மோசேக்கு அந்த இது போயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஒரு வார்த்தை மீறினதுதான். ஏன்னா அந்த கண்மலை கூடவே வந்த கண்மலை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அவர்களோடு கூட சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எனக்கு அன்பான என் கண்மலை ஆனவரே காக்கும் தெய்வம் நீரை பாடுறோம்ல. தாகத்தை குறித்து எவ்வளவோ வேத வசனங்கள் இங்கே இருக்கிறது. எனக்கு அன்பானே, மகா ரட்சிப்பை கட்டளையிட்ட அந்த சிம்சோனுக்கு கூட தாகம் எவ்வளோ பெரிய காரியமாக தெரிஞ்சு. இன்றைக்கு தாகத்தை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். தண்ணீர் தேடும்போது கடலுக்குள்ளே நின்றுட்டு ஒரு மனுஷன் இப்படி தான் புலம்புனான். வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க்னா என்ன அர்த்தம்? எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கு, ஆனால் குடிக்க முடியாது. ஒரு சொட்டு கூட இல்லை. ஏன்னா கடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு 22-23 நாட்கள் சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல. அவங்களுக்கு எந்த பெரும் மழை காற்று, அதில் கடலுக்குள்ளே தான் இருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. எனக்கு அன்பான ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஆமா, வாய்க்கால்களை வெட்டுங்க.
இந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வழி எங்கும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத இடத்துல அற்புதம் செய்கிற தேவன். ஆனால் இன்னைக்கு புலம்புறாரு. என்ன சொல்றாரு? 19:28 திரும்ப வாசிக்க. 19:28 அடிப்படை வசனத்தை மறந்துடவே கூடாது. 19:28-29 சேர்த்து வாசிங்க. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணி ஓட்டுவேனே, அரண்ட நிலத்தின் ஆறுகளை ஓட்டுவேனே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணி ஓட்டுவேனே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனே. ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். இளையோர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, இளையோர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஏசாயால சொன்னான், தாகமுள்ளவள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் சந்தானத்தையும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவங்கள உண்டு. அண்ணாளை பாருங்க, தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். இன்னைக்கு தாகம் மனுஷனுக்கு கடைசி நிமிஷத்தில் கூட என்னதான் கேட்கிறான்? தண்ணி தாங்க. ஒரு காரியத்தை நீங்கள் சரித்திரத்தில் படித்தது உங்களுக்கு சொல்லுவேன். அசோக சக்கரவர்த்தி நம்ம சரித்திரத்தில் படிச்சிருப்போம். கலிங்கத்தின் மீது படையெடுத்தார். கலிங்கத்தின் மீது படையெடுத்து அநேக உயிர்களை கொன்று குவித்தார். இப்படி கொன்று குவித்த அசோக சக்கரவர்த்தி மாவீரன்தான். ஆனால் அவனையும் இந்த தாகம் மாற்றி விட்டது. எப்படி தெரியுமா? அவர் அந்த போர்க்களத்தை சுற்றி சுற்றி வருகிறார். திரளான குவியல் குவியலாய் பிணங்கள் கிடக்கிறது. அந்த பிணக்குவியலுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது, தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். உடனே இவர் பார்க்குறாரு, யாரோ தண்ணி கெஞ்சுறாங்களே சொல்லி சக்கரவர்த்தி. ஆனால் இவர் போய் கொஞ்சம் தண்ணீரை மோந்துட்டு போய் என்ன செய்கிறாரு? கொடுக்க போகிறார். அதில் இருந்த ஒரு தாய் எழுந்து அந்த தண்ணீரை வாங்கிட்டு கேட்குறா, இந்த அகால நேரத்தில் ஆந்தையெல்லாம் அலறிக்கிட்டு இருக்கிற இடத்துல, பிணக்குவியலாக இருக்கிற இடத்துல எனக்கு தண்ணி கொடுக்க ஒருத்தர் வந்திருக்கே, நீ யாரப்பான்னா? அவன் சொன்னா, சாம்ராட் அசோகன்னா. அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா? அந்த தண்ணி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு உயிரை விட்டான். அப்போ தான் அசோக சக்கரவர்த்தி குணம் வந்துச்சு.
உணர்வு வந்து கலிங்கத்து போருக்கு பின்னாடி அவன் எந்த ஒரு காரியத்தை செய்யலை. அதுக்கப்புறம் மாம்சம் கூட சாப்பிட மாட்டான். அவங்க கையில் இடுப்பில் அந்த வாளுகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு அசோகருக்கு மனமாற்றம் ஏற்பட்டதே இந்த கலிங்கத்தில் தான். எனக்கு அன்பானுடைய தாகம் என்பது இன்றைக்கு தீரலைங்க. ஆண்டவருடைய தாகம் தீர்ந்திருக்கா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்து. ஏன்னா நம்ம பாடுறோம், எல்லாம் வரும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நல்லவர் என்று பாடு, கர்த்தர் நல்லவர் என்று பாடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எனக்கு அன்பானவர்களே, தாகமாயிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அநேக காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். மீதி உள்ள வார்த்தையெல்லாம் முடியும் போது என்ன நடந்தது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை தாகமாக இருக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், மகா சத்தமிட்டு தன் ஆவியை ஒப்புவித்தார். அப்படி ஒப்புவிக்கும் போது என்ன நடந்ததான்? தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததான், கண்மலைகள் பிளந்ததான், கல்லறைகள் திறந்ததான், நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தாங்களாம். காத்திருந்து அவரோடு கூட பிரவேசித்தாங்களாம். அதனால தான் நம்ம கல்லறையில் வைக்கிறோம். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் இயேசு வருவார். வரும்போது இந்த கல்லறைகளெல்லாம் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நித்திரை எழுந்திருந்த அநேகர் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. நாமும் அவர்களும் முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வரணும், இதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரணுனால 5000 ஸ்பெண்ட் பண்ணணும். எங்கள் ஆலயத்தை திறந்தா வந்து பாருங்கள், கூப்பிட்டு வர்றதுக்கு மட்டும் ஜனங்கள் ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க, இவங்களை நீங்களாக வந்து சேர்ந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி பாருங்கள், அப்போ தெரியும் எவ்வளோ கஷ்டம். இவங்கள போய் வேன் வச்சு தான் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வாடகைக்கு எடுத்து தான் கூப்பிட்டு வரணும். நானும் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்க உதவலாம். பார்வையற்றவங்களுக்கு கண்ணா உதவுற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் இந்த ஈஸ்டர் நாளில் நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா மட்டன் பிரியாணி ஒரு தடவையாவது போடக்கூடாதாம்பாங்க. எனக்கு ஆசை, எப்படியாவது கொடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். மறுபடி சொல்லுவேன், கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல. எப்படி பிரதர் இதுக்கு உதவ நாங்களாம் ஆசைப்படுறோம்? உதவலாமா? தாராளமாக. எப்படி? 2 ஃபோன் நம்பர் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இப்போ தான் பஞ்சமே இல்லையே, டீ குடித்தாலும் ஜிபே, கொய்யாப்பழம் வாங்கினாலும் ஜிபே தான்.
அதனால் ஜிபே ஃபோன்பே தான் எல்லாருக்கும் தெரியுமே, ஆன்லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஒருவேளை கணக்கு வைக்கணும் பிரதர் அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்ட்ட கேட்டாலும் நீங்கள் பார்க்கணுன்னா கூட 84 388 52 500 8438852500 இந்த நம்பருடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு ஜெபிப்பீங்களா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, தாகமாயிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு தாய்க்கும் தாகம் உண்டு, ஒரு தகப்பனுக்கும் தாகம் உண்டு. ஒவ்வொரு தாய்க்கும் தாகம் என்ன? என் பிள்ளை நல்ல நிலைக்கு வரணும் தாகம். ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாகம் உண்டு, என் பிள்ளைகள் நல்லா வாழணும். அன்றைக்கு நமக்காகத்தான் தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு எத்தனையோ மனைவிகளுக்கு தாகம் உண்டு. என் புருஷன் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து திருந்திட மாட்டாரா? ஏன் இன்னும் சிலருக்கு தாகம் உண்டு, இந்த நோயிலிருந்து நான் திரும்ப எந்திரிச்சிட மாட்டேனா? மறுபடியும் பழைய மாதிரி என்னால் நடக்க முடியாதா? கண்ணால் பார்க்க முடியாதா? என் சரீரத்தில் பலன் வராதா? இன்றைக்கு எத்தனையோ பேர் தாகத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தை ஊற்றி அற்புதத்தை செய்யணும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மன வளர்ச்சியற்ற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி என்று கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷன் இருந்தும் கொஞ்சம் கூட வருமானத்தை குடும்பத்துக்கு செலவழிக்காத புருஷர்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். கையில பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஏறையா இந்த பிள்ளையை நான் எப்படி எதிர்காலத்தை பார்க்க போகிறேன் என்று கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் கொண்டு வந்து போட்டதோட என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் தனித்து இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். தூர தேசத்திலிருந்து வரும்போதே ஒரு திடுக்கிடும் செய்தியோடு என் புருஷன் வந்தாரே, ஐயோ நான் நம்பினேன், நம்பிக்கைக்கு துரோகம் விருப்பப்படுவாரா? கண்ணீர் வடிக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலையும் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.